பிரிக்ஸ் முடிவுகளுக்கு முடிவுரை. மீண்டும் சீண்டும் ட்ரம்ப். அமெரிக்காவிலிருந்து வார்னிங். இந்தியா, ரஷ்யா, சீனா, பிரேசில், ஈரான் உட்பட பல நாடுகள் அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து சீண்டி வருகிறார். இந்த நிலையில் டாலருக்கு மாற்றாக உலகளாவிய வர்த்தகத்தில் வேறு கரன்சியை பயன்படுத்த நினைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் முடிவுகளுக்கு மிக விரைவாக முடிவுரை எழுதப்படும் என்று மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு அவர் தொடர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பை சீண்டி வருகிறார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது கடந்த 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா உள்ளிட்டவை இருந்தன. அதன் பிறகு தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈரான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்தன. இந்த கூட்டமைப்பில் இன்னும் பல நாடுகள் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளன. இந்த கூட்டமைப்பில் அமெரிக்கா இல்லை. அதே வேளையில் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளும் இந்தியா உள்ளிட்ட வளரும் நாடும் இந்த கூட்டமைப்பில் இருப்பது அமெரிக்காவின் தூக்கத்தை கெடுத்து வருகிறது. அது மட்டுமின்றி இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலகளாவிய வர்த்தகத்திற்கு டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சியை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இது நடக்கும் பட்சத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு சரியும். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பை எதிர்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் பிரிக்ஸ் நாடுகளை குறிப்பிட்டு அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படும் நாடுகளுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும். டாலருக்கு நிகராக மாற்று கரன்சியை பயன்படுத்தினால் 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இதில் எந்த விதிவிலக்கும் இருக்காது என்பதை ட்ரம்ப் திட்டவட்டமாக ஏற்கனவே கூறியிருக்கிறார். இப்போது மீண்டும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை ட்ரம்ப் சீண்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: டாலரை மதிப்பிழப்பு செய்யும் நடவடிக்கையை அதன் உறுப்பு நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்படும் என்றும் கூறினேன். பிரிக்ஸில் உள்ள முக்கிய 6 நாடுகளை கடுமையாக தாக்கினேன். இதனால் அவர்கள் அர்த்தமுள்ள வகையில் ஏதேனும் ஒன்றை கையில் எடுத்தால் அதற்கு விரைவில் முடிவுரை எழுதப்படும். ஏனென்றால் அமெரிக்காவுடன் எந்த நாட்டையும் விளையாட அனுமதிக்க முடியாது. உலகளவில் டாலரின் இருப்பை உறுதி செய்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன். டாலருக்கு மாற்றாக உலகளவில் இன்னொரு டிஜிட்டல் நாணயத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என மிரட்டல் விடுத்துள்ளார்.